எம்மாடியன் மூடட்டு தளத்துல எப்படி கூட்டிட்டு போற வந்து பதில் சொல்றாங்க. அப்ப கூட்டிட்டு போனதுல தவறு செய்தா அப்ப அங்க ஏன் என்ன பண்றேன்னு சோதிக்க. நாங்க எப்படி சோதிக்க முடியும்? அது திரையில இருக்கிறது. அப்ப அந்த திரை எதனால யாரால அப்படின்னு மக்கள் தெரியணும், நான் தெரியணும், நீ தெரியணும். மறைமுகமா இருக்குது. அப்ப அந்த மறைமுகத்துல மனிதர்களால செய்யற சதிதான் இப்ப இதுல விளையாட்டு. இப்ப தெய்வம் விளையாடல, நீ விளையாடல. சரியம்மா, எனக்கு எந்த குறையும் கிடையாது. நீ என்ன பண்ணாலும் சரி அங்க தொண்ணூத்தங்கின்னு சொல்றேன். இந்த உடம்பு கோசரம் 10 வருஷம் ஆடலாம், இன்னும் குறை காலமும் சரி இந்த உடம்பு கோசரம் நம்ம நிம்மதியா வந்து எனக்கு எந்த குறையும் கிடையாது, பயப்படாது. சரியம்மா, ஆளாட்டு அடு நாளைக்கு கூப்பிடுறப்ப நான் வரேன். எனக்கு கஷ்டம் இருந்தாலும் சரி, தனக்கு குறை கிடையாது. எந்த கஷ்டமும் எனக்கு கிடையாது. மக்களுக்கு இருந்தாலும் மனுஷர் இருந்தாலும் மனிதனா இருந்தாலும் சரி, எவன் ஐக்கு இருந்தா அதனுடைய ஆபத்துக்கு பரிகாரம். அப்ப கஷ்டம் இந்த அம்மனுக்கும் கிடையாது, ஆலயத்துக்கும் கிடையாது. இப்பயும் திரும்பவும் அதான் சொல்லுவாங்க. அப்ப யார் யார் உள்ள என்னன்றத அந்த மயானத்துல ஏன் புரி சொல்லல, அந்த உள்ள என்ன வண்டி விடும். அப்ப அந்த பம்பக்காரனும் யோசிக்கணும், யார் யார் என்ன பண்றாங்க, வகையில இந்த அம்மா ஏன் நம்மளுக்கு சொல்லல அப்படின்னு. அப்ப இப்ப யோசிச்சு பார்த்து தெரியும், 10 ஆண்டு காலம் என் பேச்சு மேற காலம் என்னன்றத இந்த வருஷம் தான் வந்து இவன் என்ன அர்த்தம் நீங்க போறதுக்காட்டி புரிஞ்சு விடாம. அப்ப இப்ப தெரியுது யாரு என்ன அந்த அம்மா ஏன்றதோட சித்து வேலைன்னு. அப்ப அந்த கூட உன் மனசுல இருந்தா என் மனசுல அப்படியே இருக்கும். அப்ப உள்ளம் தேடி நீ கூட்ட அந்த உடம்பு தேடி நான் வந்தேன். ஆமா, இந்த மாதிரி கந்த துணியா இருந்தாலும் சரிதான், எந்த ஒரு குறையும் கிடையாது. இந்த உடம்பு கோசரம் இனி ஒரு காலம் கிடையாது. ஈரேறு ஏ ஜென்மத்துக்கும் இந்த மயான ருத்ரி என்னைக்கும் நாசம் செய்யவும் பயப்படாது. அப்ப நான் அம்மாவாசை கூப்பிடுறப்ப வரேன், தனக்கு எந்த குறையும் கிடையாது, இன்னும் குறை இல்லாத உனக்கு மனக்குறை இருந்தால் எந்த குறை இருந்தாலும் நாளை தினம் தான் பசி அடங்கினது கேட்டு கண்டிப்பா சொல்றேன். சரியம்மா, ஆடு மூஞ்சிலே யாரோ
எல்லாம் இப்ப கொடுக்கூடாது. ஏய் எடை வைடா. காத்து